ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தேர்ஸ்டே மார்னிங் மைசூருக்கு ஒரு மினி ட்ரிப் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி May 1 ஃப்ரைடே லீவ் போட்டால் 4 days லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி மார்னிங் கிளம்பிட்டேங்க. 7 o'clock போல் கோயில்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் நிற்கிறோம். கோயம்புத்தூரில் இருக்க கோயில்பாளையம் பஸ் ஸ்டாப்பு. நாங்கள் வரவே ஒரு மைசூர் பஸ்ஸு எங்களை கிராஸ் ஆகி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஏறிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காந்திபுரத்துலேருந்து போகலாம். அங்கே போனால் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் லாங் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்பாளையத்துலேருந்து பஸ் ஏறிக்கிட்டோங்க. நான், ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் தம்பி 3 பேர் மட்டும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்பா, அம்மா, நிக்கிதா குட்டி 3 பேரும் சேர்ந்து அவங்க சத்தி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இங்கே பண்ணாரி அம்மன் டெம்பிள் சாமி கும்பிட்டுட்டு பஸ்ஸு மலை ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம சார் பின்னாடி போய் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே வராரு. ஏர்லி மார்னிங்கிறதால பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் எதுவுமே சாப்பிடலைங்க. அதனால் தாத்தா வந்தோடனே பன் வாங்கிட்டு வந்தாங்க. போய் மடியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. May 1ங்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணாரி அம்மன் கோயிலில் சரியான கூட்டம். எவ்வளோ பீப்புள் இருக்காங்க நீங்கள் ஜன்னல் வழியாக பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த 4 days லீவ் வரதுனால எங்கே பார்த்தாலும் சரியான கூட்டம். பஸ்லலாம் இடமே இல்லைங்க. கோயில்பாளையத்தில் நாங்கள் விட்டுருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு சீட்டே கிடச்சிருக்காது. சத்தி வரப்போ அவங்களுக்கு வந்து பிடிச்சி வச்சுருந்தோம் சீட்டு. அதில் வந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டோம். ஏன்னா இங்கேருந்து நஞ்சன்கூடு போகிற வரைக்கும் நின்றுட்டே போகிறங்கிறது சாத்தியமே கிடையாது. சாமி கும்பிட்டாச்சு. பஸ்ஸு மலை ஏற ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தாங்க. 2 சைடுமே வந்து அடர்ந்த காடு. நைட்டில் வந்து அனிமல்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நைட் ட்ராவல் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நைட்டு கூட வந்து மலை மேலே போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 10-20 years முன்னாடி இருக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போல்லாம் வந்து அனிமல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பர்டிகுலர் டைமோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பஸ் கீழே வரவோ மேலே போகவோ அலோவ் பண்ணுறதில்ல. அக்கா வந்து லீவ் விட்டுன்னு ஊருக்கு போயிட்டா. இன்றைக்கி தான் வந்திருக்கா. ஒரு 10 days போல் பாட்டி வீட்டில் இருந்தால் பார்த்த உடனே அண்ணாவும் நிக்கிதாவும் கொஞ்சிக்கிறாங்க, கொலாவிக்கிறாங்க. சரியான சிரிப்பு அக்காவை பார்த்த சந்தோஷம் தம்பிக்கு. ஹில்ஸ் ஏறும்போது நல்லா அந்த கிளைமேட், சில் கிளைமேட் தெரிஞ்சிச்சுங்க. நம்ம தமிழ்நாடு தான், கர்நாடகா தான். அப்படியே ஏற அப்படியே கூலிங் சூப்பராக இருந்துச்சு. இயர்லி மார்னிங்கிறதுனால போனதே தெரியல. அவ்வளோ சலுப்பே இல்லை. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டாக வந்து அப்படியே பஸ் மெதுவாக ஸ்லோவாக ஏறுது. ஹில்ஸ் ஏறும்போது நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் போகணும். ஏன்னா வந்து அவங்க லெஃப்டில் வர்றாங்க, அப்படியே ரைட் ஏறி திருப்பி லெஃப்ட்டு போகிறாங்க. டிராஃபிக் ரூல்ஸ் லெஃப்ட்டே தான் போகணும். அந்த மாதிரி பிளைன்ஸ்லலாம் ஓட்டும்போது ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. ஹில்ஸில் வந்து அவங்க வர்றதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. மேலே ஹெவி லோடு போகிற வெஹிக்கிள்க்கு எல்லாமே வந்து ஹாரன் கொடுத்து வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே இருக்கிறவங்க மேலே போனதுக்கப்புறம் தான் மேலே இருக்கிறவங்க கீழே வர்றாங்க. பாருங்க, இவங்க லெஃப்டில் வந்துட்டுருக்காங்க. அப்படியே ரைட் வந்து லெஃப்ட் ஏறி திருப்பியும் வந்து மேலே போகிறாங்க. அவங்க ஓரமாக நின்றுட்டாங்க. அந்த வெஹிக்கிள் பாருங்கள், மேலே நாங்கள் லோடோடு வர்றேன்ட்டு அது நின்றுச்சு. நாங்கள் மேலே ஏறினதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கீழே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆசனூரில் வந்து பாமா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிப்பாட்டினாங்க. வர்ற பஸ் எல்லாமே இந்த ஒரு ஹோட்டல்லே தான் நிறுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஹோட்டல் இருக்குது. அங்கே யாருமே நிப்பாட்டவே இல்லை. இந்த ஒரு ஹோட்டல்லே அவ்வளோ ரஷ்ஷு. ஏன்னா டிரைவர் கண்டக்டருக்கு வந்து இங்கே ஃப்ரீ ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால எல்லோரும் இங்கேயே தான் கொண்டு வந்து நிறுத்துனாங்க. அப்புறம் வந்தோடனே எங்கள் நிக்கிதாவும் அருணவும் ஐஸ்கிரீம் ஃப்ரீசருக்கு போய் நின்று பார்த்துட்ருக்காங்க. எந்த ஐஸ்கிரீம் வாங்கலாம், எது வாங்கலாம், என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்ருக்காங்க. உனக்கு கோன் ஐஸ் வேணுமா, கப் ஐஸ் வேணுமா, குச்சி ஐஸ் வேணுமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே போய் பார்த்து வச்சுக்கிட்டாங்க. வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சரி வரோம், இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அங்கேயே நின்றுக்கிட்டாங்க. 2 பேரும் உள்ளே வரல. உள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு பஸ்ஸாக இருந்தால் பரவாயில்ல, 4-5 பஸ்ஸும் ஒன்றா கொண்டு வந்து நிறுத்தினா அங்கேயே தான் உட்காரணும். காலையில் கேட்டு கேட்டு ஃபுட்டு தோசை கேட்டோம், பூரி கேட்டோம், எதுவுமே வரலைங்க. ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ஓவராக சாப்பிட்டா ஹில்ஸ் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக சாப்பிட்டுட்டோம். ஃபைனலாக கோன் ஐஸ் வாங்கிட்டாங்க. நம்ம நிக்கிதாக்கு எப்போவுமே காரமாக தான் பிடிக்கும். ஐஸ்கிரீமோட சமோசாவும் சேர்ந்து போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. போகிற வழி ஃபுல்லாக காடு தாங்க, 2 சைடும் ஃபாரஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் அங்கங்கே குட்டி குட்டியாக வீடு, ஸ்கூலு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இதுதான் வந்து ஆசனூர் வந்து ஸ்கூலுங்க. இது போலீஸ் ஸ்டேஷனு. இந்த ஸ்கூலில் தான் வந்து எங்கள் மாமா வந்து ஒர்க் பண்ணாங்க ஹெட் மாஸ்டராக. இருங்க உங்களுக்கு ஸ்கூல் காமிக்கிறேன். அப்படியே குட்டி குட்டி வீடாக அழகழகாக இருந்துச்சு. இதுதாங்க ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு. இதோட ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து முடியுது. இங்கே தான் பாமா ஹோட்டல் இருந்துச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆசனூர் முடிஞ்சிருச்சு. அப்படியே போயிட்டே இருக்கோம். பஸ்ஸில் 2 சைடும் வேடிக்கை பார்த்துட்டு ஏதாவது அனிமல்ஸ் வருமான்னு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேங்க. பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ குலுங்குன்னு குலுங்குது. உங்களுக்கு வீடியோ ஷேக் ஆகிறத பார்த்தாவே தெரியும். கையில் பிடிக்கவே முடியல. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால ஸ்பீட் பிரேக்கில் நல்லா உயரமாக போட்டு வச்சுருந்தாங்க. போகிறப்ப எங்களுக்கு லாஸ்ட்டு சீட்டு தான் கிடச்சிது. வரப்போ அதே மாதிரி லாஸ்ட்டு சீட்டு தாங்க. தூக்கி 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 போட்டு ஒரு வழியாக ஆகிட்டோம். யாராவது பேக் பெயின் இருக்கிறவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு ஹில்ஸு போகும்போது பேக் சீட்டை சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்று ஃப்ரண்ட்டில் இல்லைன்னா சென்டரில் உட்காந்துக்கோங்க. நல்லா தூக்கி தூக்கி போட்டுச்சு. எங்களுக்கு போகிறதுக்குள்ளே இடுப்பு வலியே வந்துருச்சு. போகிற வழியிலலாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, பலாப்பழம் நிறையா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃப்ரூட் வந்து நிறைய இருந்துச்சு. ஸ்டார் ஃப்ரூட் நிறைய இருந்துச்சு. அப்புறம் மலை நெல்லிக்காய் அது நிறைய இருந்துச்சுங்க. ஃபைனலாக தாளவாடி வந்தாச்சுங்க. இதோட நம்ம தமிழ்நாடு முடிஞ்சு இதுக்கப்புறம் கர்நாடகா இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக ஃபாரஸ்ட் ஜோனை கிராஸ் ஆகி மெயின் சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. தூக்கி தூக்கி போட்டதுலே ரொம்ப டயர்டாயிடுச்சு. நிக்கிட்டாவும் அர்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட அலப்பறையை. எப்போம்மா ஊர் வரும், எப்போம்மா ஊர் வரும்னு சொல்லிட்டு ஏறணுன்னே கேட்பாங்க. அங்கே எங்கே அப்படியே ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு வந்ததுனால அது அவங்களுக்கு தெரியல. ஏறி முடித்ததுக்கப்புறம் எப்போ ஊர் வரும், எப்போ ஊர் வரும்னு 2 பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனல் இது மைசூர் போகிற பைபாஸ் ரோடு கிராஸ் ஆகி வந்தாச்சு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு விவசாயம் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இங்கே மழை என்னவோ ஜாஸ்தியாக வரும் போல், கூலிங்காகவே இருக்கும் போல். போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ரோடு சூப்பராக இருக்குது. ஹில்ஸ் ஏறி முடித்ததுக்கப்புறம் ப்ளெயின்ஸில் போகும்போது சூப்பராக இருந்துச்சு ரோடு. நம்ம ஊர் மாதிரியே பாருங்கள், தென்னை மரம், வாழை மரம், யூக்கிலிப்டஸ் தைல மரம், நிறைய தைல மரம் இருந்துச்சு. அப்படியே அந்த ஸ்மெல்லு ஆளாவே தூக்கிடும் போல் அந்தளவுக்கு இருந்துச்சு. இந்த வாழை மரம், அதுக்கப்புறம் எவ்வளோ தேங்காய் மரம் இருக்குது பாருங்கள். லோடாக வந்து இந்த ஈச்சர் வண்டியில் நிறையா தேங்காய் மட்டை எடுத்துகிட்டு போனாங்க. அது என்ன பர்பஸ்ன்னு தெரியல. நார் அந்த மாதிரி ஏதோ செய்வாங்க போல். தமிழ்நாட்டுக்கு நிறைய தேங்காய் மட்டை மட்டும் போச்சு. ஒரு 4-5 ஈச்சர் வண்டி ஒட்டுக்கொட்டுக்கா வந்து இந்த தேங்காய் மட்டை ஏற்றிட்டு போச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக தோப்பு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே தேங்காய்க்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஆனாலும் இவ்வளோ தேங்காய் மரம் இருந்துமே இந்த வருஷம் தேங்காய் விலை ரொம்ப ஜாஸ்தி. கண்டக்டர் இவர் தான், சூப்பர் ஆள். எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏறணுன்னே சீட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. நல்ல மனுஷன். அவர்கிட்டயே கேட்டோம், ரிட்டன் வரும்போது நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லை, நாங்கள் சண்டே ரிட்டன் வர மாட்டோம், சாட்டர்டேவே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போகிற வழியிலலாம் அங்கங்கே குளம், ஆறு, ஏரி அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வந்து போயிட்டுருந்தோம். இங்கே மண் நம்ம ஊர்லலாம் செம்மண் கலரில் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கரிசல் மண் மாதிரி கருன்னு அந்த மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் போகிற வழியில் அப்படியே ட்ராகன் ஃப்ரூட், இதுதாங்க ட்ராகன் ஃப்ரூட் செடியாக பாருங்கள், குட்டி குட்டியாக வந்து தென்னை மரம் மாதிரி தான் இருந்துச்சு. என்னப்பா இது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இதுதான் வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கங்கே அப்படியே வந்து தண்ணி பாய்ச்சுற மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. அதுவே வந்து தண்ணி விட்டுக்குதுங்க. ரோடு வந்து அங்கே பிளைன்ஸ்லேயே போனாலும் கொஞ்சம் ரோடு நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ரோடு அப்படியே குதிச்சு ஒரு வழியாக ஆகிட்டோம். ஃபைனலாக வந்து நஞ்சன்கூடு ரீச் ஆயாச்சுங்க. இந்த கோபுரத்தை பார்த்தாவே மைசூரில் இருக்கிறவங்க வந்தவங்களுக்கு வந்து தெரியும். நஞ்சன்கூடு டெம்பிள் இன்றைக்கி வந்து மே 1ங்கிறதுனால லீவு. நிறையா இங்கேயும் கூட்டமாக இருந்துச்சு. போகிற கோயில் பார்க்குற கோயில் எல்லாமே வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. பாருங்கள், பஸ்ஸு நிறைய பஸ்ஸில் வந்திருந்தாங்க டூரிஸ்ட்டு பீப்புள். நிறைய மொட்டை போட்டாங்க இந்த கோயிலுக்கெல்லாம். சாமி சிவன் சாமி தெரியுது பாருங்கள், பெரிய சிவன் ஸ்டாச்சு வந்து வெளியே இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டே கிராஸ் ஆகிட்டோம். இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பெரிய ரிவர் வந்து ஓடுது. அங்கே வந்து உங்களுக்கு படகு சவாரியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. பஸ் இங்கே வந்து நின்றுச்சு. கரெக்டாக கோபுர தரிசனம் சூப்பராக தெரிஞ்சிச்சுங்க. எவ்வளோ பீப்புள் இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஊர்லலாம் மாலை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே உள்ள பேப்பர் அட்டை மாதிரி வச்சு அதில் வந்து கலர் காகிதம் சுற்றி இது பண்ணுறாங்க. நம்ம ஊரில் மாலையிலேயே சூப்பராக டெக்கரேட் பண்ணுவாங்க, செண்டு மாதிரி கட்டுவாங்க. இந்த ஊர்லலாம் வந்து உள்ள தெர்மாக்கோல் அதை சுற்றி கலர் காகிதம், ஜிகினா அதெல்லாம் கயிறு மாதிரி சுற்றி அந்த மாதிரி வந்து செண்டு மாதிரி செய்கிறாங்க. இப்போ நாங்கள் இறங்குற இடம் வந்தாச்சு. நஞ்சன்கூடு சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இங்கே ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க சிலை, ஒவ்வொருத்தவங்க சிலையும் வச்சுருப்பாங்க. அந்த மன்னர்கள் சிலை மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கேருந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சி இன்னும் பாட்டி ஊருக்கு போகணும். சர்க்கிளில் இறக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி பிடிச்சி பேகூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகிறக்கு பஸ் ஏறுறதுக்காக போயிட்டுருக்கோங்க. உள்ள பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருந்தாங்கன்னா நாங்கள் நஞ்சன்கூடிலிருந்தே வந்து பேகூர் பஸ் ஏறி இருக்கலாம். இவங்க எல்லாருமே பைபாஸ் மாதிரி அந்த சர்க்கிள் இறக்கி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுறாங்க. உள்ளே வந்து போகிறதே கிடையாது. இப்போது பேகூர் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆயாச்சுங்க. நஞ்சன்கூடுலேருந்து பேகூர் வந்தாச்சு. இங்கே பேகூருங்கிற இடத்துலேருந்து இன்னும் ஹெடையாளம் சொல்லிட்டு ஒரு கிராமம், ரொம்ப கிராமம். நாங்களாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ பஸ்ஸே இல்லாமல் டெம்போ மாதிரி அதில் வந்து போனோம். இப்போல்லாம் வந்து நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குங்க. வந்து இறங்கணுன்னே பயங்கர பசி. மதியம் 2 o'clock போல் தான் இங்கே ரீச் ஆனோம். அதனால் பாருங்கள், பொறி கொடுங்க, ஸ்நாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. நான் தம்பிக்குட்டி வாமிட் பண்ணிடுவான்னு சொல்லிவிட்டு ஹில்ஸ் ஏறும்போது நாங்கள் எதுவுமே கொடுக்கல. பாருங்கள் இந்த கிராமத்து ஆளுகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாருமே ஃபுல் கை ஷர்ட்டு, வெள்ளையும் ஜொல்லையுமாக தான் வந்து ஆண்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க. இங்கே கர்நாடகாவில் லேடிஸ் எல்லாருக்குமே பஸ்ஸில் ஃப்ரீங்க. அதனால் எங்கே பார்த்தாலும் லேடிஸ் க்ரௌடு தான் அதிகம். நம்மால் பொரி அள்ளி சாப்பிட்டுட்ருக்காரு. அம்மா பொரி வறுத்துட்டு வந்தாங்க, அதை சாப்பிட்டுட்ருக்காரு. வேறு என்ன பலகாரம் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா வாமிட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பொரியே சாப்பிடுங்கன்னு கொடுத்தாச்சு. பாருங்கள், இந்த ஒரு ஜனங்க எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்காங்க. எப்போவுமே அப்படி, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படியே தாங்க. இப்போல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரோடு ஸ்மூத்தாக சூப்பராக போட்டிருந்தாங்க. எங்கள் பாட்டி ஊருக்கு போகிறதுக்கு இடையாளத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான், எங்கள் சித்தி பொண்ணு பையன் அவங்கெல்லாம் வந்து எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு வர்றப்ப கூண்டு வேன் மாதிரி இருக்கும், அதில் ஏறி உட்கார வச்சுட்டு கல் ரோடாக இருக்கும். குதிச்சு போகிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிரும். ரோடு இப்போல்லாம் சூப்பராக போட்டுருந்துச்சு. நம்ம ஊரா பாட்டி ஊரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பக்கம் வழி நெடுகும் ஆலமரம் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் புளிய மரம் வச்சுருப்போம். இங்கே 2 சைடுமே பெரிய பெரிய ஆலமரம் நிறைய விழுது விட்டுருந்துச்சு. போகிறதுக்கே அப்படியே சூப்பராக இருந்துச்சு, குளுன்னு. 2 சைடு பச்சை பசேலும் விவசாயம் தாங்க. இங்கே இருக்கிற மாடலாக கொம்பு நல்லா ஷார்ப்பாக வந்து பெருசாக இருந்துச்சு. மலை சைடெல்லாம் அப்படி தான் இருக்கும் போல், நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி இருக்காது. பாருங்கள் எவ்வளோ ஆலமரத்தை விழுது, சூப்பராக இருக்குது. பார்த்தாவே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா சில் கிளைமேட்டு, கூலிங்காக இருந்துச்சு. பஸ்ஸில் போன சலுப்பே தெரியல. இங்கே தைல மரம் பார்த்தீங்களா, ஹில்ஸ் ஏறும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஏறினதுக்கப்புறமும் நிறைய தைல மரம். இதெல்லாம் ஃபாரஸ்ட்டுங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ஊரே இருக்குது. இங்கே என்னத்துக்கு எந்த அனிமல் வரும்னே வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம உயிரை பணையம் வச்சு தான் வந்து இங்கே எல்லாம் வந்து ஸ்டே பண்ணணும். காலையில் இயர்லி மார்னிங் வந்து 6 o'clock எல்லாருமே காட்டு வேலைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறம் ஒரு 5-6 போது எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆளுக நடமாட்டமே வந்து சுத்தமாக கம்மியாயிருது.
அங்கங்கே ஊர் மெயின் டவுன் மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்காங்க. மற்ற